ஹாய், வெல்கம் டு எம்ஹெச் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் போல்ஸ் பார்க்குறோம். வீட்டுக்கு ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு, அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸு, மஞ்சள் பொடி போட்டு கழுவி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. மஞ்சள் பொடி போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 10லேருந்து 15 வெள்ளை பூண்டு சிறுசு, பெருசாக இருந்தால் ஒரு 3 போதும். ஒரு 10 கிராம் மல்லித்தலை, பிறகு அரை பல்லாரி பாதி வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ என்ன செய்ய போகிறோம், அரைக்க போகிறோம். நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக போடாமல் பாதி போடுறோம். பாதி போட்டாச்சு. இப்போ இதில் பாதி மல்லித்தலை, அதோட பாதி வெள்ளை பூண்டு, அதே மாதிரி பாதி பல்லாரி, உப்பும் இதுவும் கடைசியாக போட்டுக்கிடலாம். இருக்கு ரொம்ப நேரம் அரைக்காமல் ஒரு 4 சுற்றுலேயே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததுக்கு மறுபடியும் இந்த கறியை போடுறேன். கறியை போட்டு இந்த ட்ரிப்பு பூண்டும் பல்லாரி மட்டும் போடுதேன். மல்லி இலையை அரைச்சதுலே அப்படி முழுசாக போட்டுருதேன். இந்த உப்பு, இந்த பெப்பரு ஃபுல்லாக தட்டிட வேண்டியதான். இப்போ இதை அரைக்கிறேன். ஒரு 2 சுற்று 3 சுற்று போதும். குறகுறன்னு அரைச்சா போதும். மிக்ஸி ஜார்லேயே அரைஞ்சிரும் இது. இப்போ 2வது ரவுண்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். அப்போ இது எல்லாத்தையும் இந்த பாத்திரம் வச்சுருக்கேன்ல, ஒரே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். இது 6 ரூபா பாக்கெட்டு, 50 கிராம் இருக்கும். 50 கிராம் தான் இது. ஒரு பாதி போட்டுட்டு இதை இப்போது விரவணும். அப்படி உப்பு, பெப்பர் தூள் எல்லாம் பழைய அரைச்சக்கறி, 2வது அரைச்சக்கறி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு பார்க்க தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கணுன்னா லைட்டாக நாக்கில் வச்சு பார்த்துக்கிடலாம். பச்சைக்கறியை லைட்டாக வச்சு பார்த்துட்டு விட்டுறணும். நாக்கில் நல்லா விரைவி வச்சுக்கிடணும். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தேவைக்கு திருப்பி கூட பொரிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கணும். கறி கையில் ஒட்டாமல் இருக்க. இப்படி சின்ன சின்ன உருண்டையாக மாவு இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். இதே மாதிரி ஒரு தட்டில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் உருண்டை பிடிக்கிறது எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும். இப்போ நம்ம போல்ஸ் அந்த சைஸில் பிடிச்சி வச்சுருக்கோம். 1/4 கிலோவில் வந்திருக்கு. எண்ணெய் சூடாகிட்டு அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா கையை பார்த்து போடணும். மெதுவாக தீயை குறைச்சிக்கோங்க, சூடு இருந்துச்சுன்னா. இப்போ லைட்டாக அதை திருப்பி விடணும். இது பொடியில் ஒரு பொன்னிறமாக மாறும். இதை இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு 3 நிமிஷம் அது வந்துடும். ஆனால் கறியை அரைச்சி தான் வச்சுருக்கோம். அதனால் அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அது தயாராகிடும். சாப்பிட கரெக்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது பாருங்கள். கலர் வருது. ஒரு நிமிஷத்தில் எடுக்கலாம். நம்ம அதை எடுத்துடலாம். நமக்கு சிக்கன் போல்ஸ் ரெடி ஆகிட்டு
பார்க்கலாம். அழகா ஆவி பறக்கு, நல்லா வெந்திருக்கு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.